Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னால் என்ன, அது யார் யாருக்கு வரும், ப்ளஸ் அதுக்கான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து என்ன, அதுக்கான மேனேஜ்மெண்ட் என்ன, ப்ளஸ் அதுக்கான நர்சிங் மேனேஜ்மெண்ட் என்ன, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மெயினாக இது நர்சிங் ஓரியன்ட் ப்ளஸ் நர்சிங் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓரியன்டாக தான் மெயினாக நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஜென்ரல் பீப்புள்ஸுமே வந்து இதை வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னால் என்னென்னா, இது ஒரு டீஜெனரேட்டிவ் டிசீஸ். டீஜெனரேஷன் ஆஃப் டோபமைன் ப்ரொடியூசிங் செல்ஸ் இன் த சப்ஸ்டாண்டியா நயக்ரா, பேசல் கேங்லியா அண்ட் கார்பஸ் ட்ரையாட்டம். ஸோ இங்கெல்லாம் டோபமைன் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸை வந்து டீஜெனரேட்டிவ் பண்ணுறதால தான் நமக்கு வந்து டோபமைன் டெஃபிஷியன்சி ஆகிறதால பார்க்கின்சன்ஸ்க்கான சிம்டம்ஸ்லாம் வருது. பார்க்கின்சன்ஸ் சிம்டம்ஸ் வந்து மெயினாக வந்து பார்த்தோம்னா ரிஜிடிட்டி, ட்ரமர்ஸ், தென் பிராடிகைனேஷியா தான் இதுக்கான மெயின் கார்டினல் சிம்டம்ஸ். இது வந்து யார் யாருக்கு மெயினாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா காசஸ் வந்து அன்னோன் தான். ப்ளஸ் மேபி அட்வான்ஸ்டு ஏஜ் இல்லைனா ஹெரிடிட்டி ஃபேக்டர், தென் என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர். மெயினாக இந்த அக்ரிகல்ச்சரில் வேலை செய்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கெலாம் வர நிறைய வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து இதுக்கான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், ஏர்லி சைன் வந்து ட்ரமர்ஸ் தான் இதுக்கான ஏர்லி சைன். அதுக்கடுத்து பிராடிகைனேஷியா அண்ட் ரிஜிடிட்டி வந்து இருக்கும். அதுக்கடுத்து மாஸ்க் லைக் ஃபேஸ் வந்து இருக்கும் பேஷண்ட்டுக்கு வந்து, அவங்க மாஸ்க் லைக் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் பேஷண்ட்டுக்கு இருக்கும். அதுக்கடுத்து மோனோடோனஸ் ஸ்பீச் அண்ட் ரூலிங் ஆஃப் சலைவா. அதுக்கடுத்து லாஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் அண்ட் பேலன்ஸ், ஷஃபிளிங் ஸ்டெப்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து ஹேண்ட் ரைட்டிங் நார்மலாகவே அவங்க ரொம்ப வந்து சின்னதாக வந்து எழுதுவாங்க. தென் ஓல்டர் ஏஜ் அப்படின்னா அவங்களுக்கு டிமென்ஷியாவும் வர வந்து சான்சஸ் வந்து இருக்குது. தென் இந்த மாஸ்க் லைக் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் மெயினாக இருக்கும். ஓகே, இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கும்பொழுது கார்பிடோப்பா ஆர் லீவோடோப்பா ப்ளஸ் டோபமைன் ரிசெப்டர் அகோனிஸ்ட், ப்ரோமோக்ரிப்டின், பெர்கோலைட் அண்ட் ரோபினிரோல் இதெல்லாமே வந்து கொடுப்பாங்க. தென் மோனோஅமின் ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டார் வந்து செலிக்ளைனும் வந்து கொடுப்பாங்க. இப்போ மெயினாக லீவோடோப்பா எடுக்கும் பொழுது பேஷண்ட்டுக்கு வந்து டோபமைனோட அவைலபிலிட்டி வந்து அதிகமாகுது. தட் மீன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த பிரெயின் டோபமைன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்பொழுது. அதுக்கடுத்து லீவோடோப்பா எடுக்கும்பொழுது இனிஷியலாக வந்து வாமிட்டிங் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைம் இது வந்து ஒரு நர்சிங் மேனேஜ்மெண்ட். அந்த டைம் நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு இனிஷியலாக கொடுக்கும்போது ஃபுட்டு கூட சேர்த்து அந்த டேப்லெட்டை வந்து கொடுக்கணும். இது வந்து ஆன்டி பார்க்கின்சோனிசம் ட்ரக்கு. அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம பெர்கோலைடும் ப்ரோமோக்ரிப்டினும் வந்து டோபமைன் ரிசெப்டார் அகோனிஸ்ட். தென் அதுக்கடுத்து நம்ம மோனோஅமைன் ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டார் வந்து சொன்னோம். அது வந்துன்னா சாலிகைல் இது வந்து கான்ட்ரா இண்டிகேட்டட். எப்போனா பேஷண்ட் வந்து ஹைப்பர் டென்சிவ் க்ரைசிஸில் இருந்தாங்கன்னா இது வந்து கொடுக்கக்கூடாது. மோனோஅமைன் ஆக்சிடேஸ் இன்ஹிபிட்டார் வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து நர்சிங் கேர் மேனேஜ்மெண்ட். பேஷண்ட்டுக்கு வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ் வர நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம எப்பவுமே பேஷண்ட்டுக்கு வந்து காண்டம் கெத்தீட்டர், யூரினரி காண்டம் கெத்தீட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஏர்வே வந்து கிளியராக வந்து வச்சுருக்கணும். இப்போ வந்து பேஷண்ட்டுக்கு சிவியர் அக்கினேஷியா அதெல்லாம் இருக்கும்பொழுது நம்ம அவங்களுக்கு வந்து ஏர்வே கிளியரன்ஸ் வந்து மெயினாக வந்து இதுதான் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி பேஷண்ட் ஆஃப் அக்கினேஷியா. அதுக்கடுத்து அவாய்ட் சிட்டிங் இன் த பீச் அண்டு சம்மர் டைமில் வந்து இது போல் இருக்கிறதுல வந்து அவாய்ட் பண்ண சொல்லி நம்ம எஜுகேட் பண்ணணும். அதுக்கடுத்து சைட் ரைல்ஸ் அது எல்லாமே போட்டு வச்சுருக்கணும். ப்ளஸ் அவங்கள வந்து விட்டமின் B6 அந்த ஃபுட் ஐட்டம்ஸை வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா அது வந்து என்ன பண்ணுதுன்னா பிளாக் த எஃபெக்ட் ஆஃப் ஆன்டி பார்க்கின்சன்ஸ் ட்ரக்கை வந்து அஃபெக்ட் வந்து பண்ணுது. விட்டமின் B6 ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஃப் லிவர், டூனா ஃபிஷ், தென் சால்மன், சிக்கன், பனானா, பப்பாயா. ஸோ இந்த ஃபுட் ஐட்டம்ஸில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து மெயினான நர்சிங் கேர் ஃபார் பேஷண்ட் வித் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயினாக வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. எக்ஸாம்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஸோ அதெல்லாம் தான் நான் வந்து இந்த செஷனில் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம சேனல் இதை போல் நர்சிங் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். நர்சிங் ஜாப் வேகன்சி வீடியோஸ் ப்ளஸ் இந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு இருக்கோம். நீங்கள் அதெல்லாம் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.